கதை சொல்ல வந்துட்டு ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தா என்ன கதையை சொல்லியா? சொல்றேன் சார். இந்த கதையில ஒரு கஷ்டப்படுற குடும்பம் சார். அப்பாவுக்கு கண்ணு தெரியாது சார், அம்மாவுக்கு பக்கவாதம் சார், அக்காவுக்கு பிரெயின் டியூமர் சார், தங்கச்சி நொண்டி சார், தம்பி ஊமை சார். இவ்வளவு ஏன் சார் அந்த வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டிங்க கூட கிட்னி ஃபெயிலியர் சார். யோ கதை எவனுக்கு வேணும்? கதையில ஹீரோக்கு என்ன வயசு அத சொல்லு. ஒரு 40 வயசு இருக்கு சார். 40 வயசா? எனக்கா? ஹலோ, நான் ஒரு யூத் ஹீரோமா. வயசுக்கு தகுந்த மாதிரி கதை சொல்லு. இப்போ என் வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்னா ஒரு காதல் கொண்டேன், ஜெயம், அந்த மாதிரி லவ் சப்ஜெக்டா சொல்லுங்க. அப்பதான் ஜனங்க ஏத்துக்குவாங்க. ஊட்டியில ஒரு கான்வென்ட், அதுல நீங்க ஸ்டூடெண்ட். அரடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேல போறாசா. எதிர்த்தாப்புல இன்னும் ஒரு கான்வென்ட், அதுல படிக்கிற பொண்ணுதான் த்ரிஷா. டாப் கியரை போட்டு மேல தூக்குமா. ஒரு நாள் கான்வென்ட்டுக்கு நீங்க சைக்கிள்ல வர்றீங்க. அங்க ஒரு குரூப் த்ரிஷாவை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சைக்கிளை விட்டு இறங்காம பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி ஒரு செம ஃபைட் வைக்கிறேன் சார். அப்ப த்ரிஷாவோட துப்பட்டா கீழே விழுந்துருது. நீங்க குனிஞ்சு எடுத்து நேர போய் த்ரிஷாட்ட கொடுப்பீங்கன்னு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பான். ஆனா நான் கொடுக்க வைக்கல சார். அந்த துப்பட்டா எடுத்து நீங்க தூக்கி எறிஞ்சீங்க. அது அப்படியே பறந்து போய் துபாயில விழுந்துச்சு துப்பட்டா. அங்க ஒரு கை குனிஞ்சு எடுத்துச்சு, அதுதான் த்ரிஷா. அங்க ஒரு சாங் வைக்கிறேன் சார். துப்பட்டா துப்பட்டா உன் கண்ணத்துல அப்பட்டா அப்பட்டா ஆரி ஜெயராஜ் மியூசிக்ல. அரடா, லைன் பிரமாதமா இருக்கு சார். தேங்க்ஸ் சார். இப்போ இந்த படத்துல என்னோட வயசு என்ன சார்? உங்களுக்கு 16 சார், த்ரிஷாக்கு 17 சார். அப்ப நீங்க +1, அந்த பொண்ணு +2னா பாருங்களேன். ஆஹா, இந்த கதையில பல பிளஸ் இருக்கு. நீங்க போய் இந்த கதையை ப்ரொடியூசர் கிட்ட சொல்றீங்க, சரி, அட்வான்ஸ் வாங்குறீங்க. சார் சார் சார், எங்கிட்ட இன்னொரு கதை கூட இருக்கு சார். இன்னொரு கதையா சார்? ரேஞ்சுக்கு இருக்குமா? சொல்றேன் கேளுங்க சார். சொல்லு. ஒரு அம்மா பிரசவ வழியில துடிக்கிறாங்க சார். அவங்களுக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துறோம். யோ சும்மா என்ன ஆஸ்பத்திரி நோயின்னு சார் முழுசா சொல்றேன் சார். அவங்க பிரசவ வழியில துடிக்க வீழ்ற சத்தத்தோட குழந்தை பிறக்குது சார். வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான் சார். அது 100% ஓகே சார். இப்படி ஒரு கதையை தான் நான் வாழ்க்கையில வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தேன். திக்கிச்சு கதையால சொல்ற கருவை முடிச்சவன. இந்த கதை தான் சார் அந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யோ, எந்த ப்ரொடியூசரியா கதைக்காக படம் எடுக்கிறாங்க? போன படத்தோட கடனை அடைக்கிறதுக்காகவும் ஹீரோ கால் ஷீட் கிடைச்சதுக்காக தான் படம் எடுக்கிறாங்க. நீ ஏன் எப்படி கதை சொல்றன்னு இவங்க சார் கிட்ட போய் கத்துக்க. சார் கதை ஓகே சார். இந்த கதை போய் என் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிருங்க. இந்த பையனை உங்களுக்கு அசிஸ்டண்டா வச்சுக்கங்க. அசிஸ்டன்ட் ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க. உனக்கு டிரைவிங் தெரியுமாடா? நல்லா தெரியும். அப்ப எனக்கு டிரைவரா சேர்ந்துக்க. ஓகே சார். நீங்க கார்ல வச்சிருக்கீங்களா? கதை ஓகே ஆயிருச்சு. நீ கார் வாங்கிருவோம் இல்ல? சீனை பத்தி திங்க் பண்ணும்போது கேப்பேன், கரெக்ட்டா நீட்டணும். ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு 2 ஃபுல் வாங்கி வைக்க சொல்லு. ரைட் எடுத்துட்டு வாடா. ஓகே சார். அடடா, இவன் 200 நாள் ஷூட்டிங் எடுத்து எதிர்காலத்துல பெரிய டைரக்டர் வருவான் போல இருக்க. படம் மட்டும் ஓடிடுச்சுன்னா இவனுக்கு ஒரு காரை பிரசன்டா வாங்கி கொடுத்து கப்புன்னு மடக்கி வச்சுக்கணும். நான் வாழ வேண்டிய வீடு, நான் குதிச்சு கும்மால் அடிக்க வேண்டிய குளம், ஒரே ஒரு கையெழுத்து போட்டதுனால என் தலையெழுத்தே மாறி போச்சு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இவன் வீட்டு வாசலுக்கே வந்துட்டேன். வாட்ச்மேன், யார் யார் பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள விட்டது? டேய், போயிட்டு வெளிக்கிளம்படா. ஐயோ, நான் பிச்சைக்காரன் இல்ல சார். வேற ஆட்டோகிராஃப் வாங்குறதுயா? ரசிகனா? ஐயோ, ஆட்டோகிராஃபா? ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் போட்டதுனால தான் என் நிலைமையே மாறி போச்சு. சார், என்ன கொஞ்சம் நல்லா பாருங்க சார் ப்ளீஸ். மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஹீரோ. என்னையா படம் கடை இருக்கா? எங்க சார் புக்காச்சு? ஏன் டிவிசில ட்ரை பண்ணலாமே? உன்ன மாதிரி அழுமூஞ்சிகளுக்கு அதான் லாய்க்கு. அதுக்கு ட்ரை பண்ணனே. எந்த புக்க திறந்தாலும் டைரக்டர் மதிக்காத ஹீரோன்னு கொட்டையத்துல போட்டு எந்த கம்பெனி நுழைய விட மாட்டேன்றாங்க சார். சார், சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு சார். ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார். நம்ம கிட்ட என்ன வேலை இருக்குது? வேணா ஒண்ணு பண்ண, டெய்லி என் கூட ஷூட்டிங் வா, கொடைப்புடி, சேர் எடுத்து போடு, ஜூஸ் கொடு, ஷாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கண்ணாடி எடுத்து காட்டு. ஒரு 4 நாள் 8 நாள் கொடுக்க சொல்றேன். ஆனா ஊதாரித்தனமா செலவு பண்ணக்கூடாது. சேர்த்து வச்சு வீடு காரணம் வாங்கி செட்டில் ஆயிடணும். கண்ணன் சார், அங்கேருந்து ஹீரோ அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. ஜூம் பேக் பண்ணிக்கங்க. ஓகே, புரியுதுங்களா? எதுக்கு அழுகுற? நீ ஹீரோ ஆக முடியலன்னா? நீங்க எல்லாம் ஹீரோ ஆயிட்டீங்களேன்னு